அப்போ வாக்கு திருட்டை தடுப்பது தான் எஸ்ஐஆரை ஒழிய எஸ்ஐஆரையே வாக்கு திருட்டுன்னு சொன்னா எவ்வளவு கேடுகட்ட அயோக்கியத்தனமான பொய். போலி வாக்காளர்கள் பேர் இல்லாம உண்மையா ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குன்னு இருந்தா தானே என் வாக்குக்கு மரியாதை. அப்ப எஸ்ஐஆர் நடந்தா தானே அது உண்மையான ஒரு தேர்தலாக இருக்க முடியும். இப்ப வாக்கு திருட்டுனா என்ன? இறந்தவங்க ஓட்டை நீங்க போடுறீங்கன்னா வாக்கு திருட்டு. ஏன்னா உயிரோடு இருக்கிற எனக்கும் ஒரு ஓட்டு, செத்து போன யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு. அப்ப என் ஓட்டுக்கு என்ன மரியாதை? அப்போ வாக்கு திருட்டை தடுப்பது தான் எஸ்ஐஆரை ஒழிய எஸ்ஐஆரையே வாக்கு திருட்டுன்னு சொன்னா எவ்வளவு கேடுகட்ட அயோக்கியத்தனமான பொய். இப்ப என்னன்னா நீங்க என்ன கேக்குறீங்க? சார் காங்கிரஸ் சொல்றாங்க சார், நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சரி, காங்கிரஸ் சொல்றாங்க, ஒரு நாளாவது மீடியாக்கள் ஏன் சார் எந்த அடிப்படையில் இதை சொல்றீங்க? எஸ்ஐஆர்ன்றது ரிவிஷன், அதை வந்து வாக்கு திருட்டு. வாக்கு திருட்டுங்கிறது எவ்வளவு மோசமான வார்த்தை. எஸ்ஐஆர் எதுக்கு சார் சொல்றீங்க? என்ன உங்கள்ட்ட எக்ஸ்பிளனேஷன்? அந்த கடமை இருக்குல்ல மீடியாவை கேட்கறது. கேட்க மாட்டாங்க. கேட்டீங்கன்னா தான் மக்களை ஏமாத்தி அரசியல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு. இப்ப பீகார் எலெக்ஷன்ல அந்த முடிவு எதை காட்டுது? நீங்க ஜனங்களை ஏமாத்தி அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மக்களை முட்டாள் நினைச்சு நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா மக்கள் உங்களை முட்டாளாக்கிடுவாங்க.